அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஸரத் தாவூது தாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் ஒரு முறை ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே எனக்கு அறிவுரை பகிருங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எஜமான் அவர்கள் சில அறிவுரைகளை கூறினார்கள். ஒன்று, இந்த உலகத்தினுடைய ஆசைகளை எல்லாம் விட்டு ஒழித்து விட்டு நோன்பு நோற்பீராக என்று சொன்னாங்க. இரண்டாவதாக எஜமான் சொன்னாங்க, சிங்கத்தை பார்த்து எவ்வாறு நீங்கள் விரண்டு ஓடுவீர்களோ அதே போன்று மக்களை பார்த்தும் நீங்கள் விரண்டு ஓடுங்கள் என்று சொன்னாங்க. அவர்கள் சொன்னதோடு மட்டுமல்ல, தாங்களும் அவ்வாறு தான் வாழ்ந்தார்கள். ஃபுதைல் இப்னு இயாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒரு நபர் கேட்டாங்க, எஜமானே, தாங்கள் ஏன் மக்களோடு சேருவதில்லை என்பதாக கேட்ட பொழுது எஜமான் அவர்கள் பதில் கூறினார்கள், நான் என்னை விட வயதில் சிறியவர்களிடத்திலே நான் பேசுவேனேயானால் மார்க்க விஷயத்தில் இவ்வாறு நீங்கள் பேணுதலாக இருங்கள் என்று என்னை யாரும் சொல்ல மாட்டார்கள். யாரு? அந்த சிறியவர்கள் என்னிடத்திலே மார்க்கத்திலே இன்னும் பேணுதலாக இருங்கள் என்று அந்த சிறியவர்கள் எனக்கு சொல்ல மாட்டாங்க. அவர்கள் அவர்களுடைய கருத்துக்களை பேசி சென்று விடுவார்கள். அதே போன்று என்னை விட வயதில் பெரியவர்களிடத்திலே நான் பேசுவேனேயானால் அவர்கள் என்னிடத்தில் இருக்கக்கூடிய எந்த குறைகளையும் சுட்டி காட்டி, இந்த குறை உம்மிடத்திலே இருக்கிறது, இதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள், இதை நீங்கள் மாற்றாவிட்டால் உங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் என்று அவர்களும் என்னை எந்த ஒரு சுட்டிக்காட்டுதலும் செய்ய மாட்டார்கள். என்னுடைய குறைகளையும் சுட்டிக்காட்ட மாட்டார்கள். எனவே அவர்களுடனே பேசுவதனால் என்ன பலன் இருக்கிறது? எனவே தான் நான் மக்களை விட்டும் ஒதுங்கி கொண்டு சதா அல்லாஹ்விடத்திலேயே நான் பேசி கொண்டிருக்கிறேன் என்று எஜமான் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அன்பானவர்களே, நாமும் நமது வாழ்க்கையை அல்லாஹ் ரசூலிற்கு பொருத்தமான முறையில் ஆக்கி கொள்ள வேண்டும். நமது பேச்சுக்களையும் நாம் பேணுதலாக ஆக்கி கொள்ள வேண்டும். நமது வாழ்க்கை நடைமுறைகள் அனைத்திலேயும் பேணுதலை நாம் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹு தாலா சிறந்த வாழ்க்கை வாழ்வதற்கு அருள் புரிவானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.